ஒன்றிய அரசு ஒரு மாநில அரசை பிளாக்மெயில் செய்கிறது அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு அசிங்கமான அயோக்கியத்தனமான காரியம். முன்னேற்றத்திற்கான ஒரு விஷயத்தை சொன்னா அவங்களுக்கு பிடிக்காது. எவன்டா சொன்னா இருமொழி கொள்கை தோத்து போன கொள்கைன்னு சொல்லிட்டு அசிங்கமான ஒரு அரசியலை பண்ணி இந்திய திணிச்சிடலாம் அப்படின்னு முயற்சி செய்றீங்க. இல்ல இந்த அண்ணாமலைக்கு கொஞ்சமாவது சூடு சுரண வெக்கம் மானம் இல்ல சோத்துல உப்பு போட்டுதான் திங்கிறாரா நான் கேட்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கையையும் புதிய தேசிய கல்விக் கொள்கையையும் எப்படியாவது கொண்டு வந்து திணிச்சிடணும்னு சொல்லிட்டு ஒன்றிய பாஜக அரசு தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டே இருந்துச்சு. நல்ல ஒரு வாய்ப்பாக அவங்க எதை பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டினுடைய பள்ளிக்கல்வித்துறைக்கு தர வேண்டிய நிதியை கொடுக்காமல் அதை வச்சு பிளாக்மெயில் பண்ற இடத்துக்கு இன்றைக்கு ஒன்றிய பாஜக அரசு வந்திருக்கிறது. அதாவது ஒரு ஒன்றிய அரசு ஒரு மாநில அரசை பிளாக்மெயில் செய்கிறது அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு அசிங்கமான அயோக்கியத்தனமான காரியம் அப்படிங்கிறத தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் இல்ல ஒட்டுமொத்த இந்தியாவுமே பார்த்துட்டு தான் இன்னைக்கு இருக்குது. இன்னொரு பக்கம் அது ஒன்றும் யாரோ அவங்க கிட்ட இருந்து நம்ம பிச்சையா கேட்கக்கூடிய நிதி கிடையாது. நம்மளுடைய வரிப்பணத்துல இருந்து தான் நம்ம நிதி கேட்கிறோம். அது மட்டும் இல்லாம இது ஏற்கனவே தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டு வந்த ஒரு நிதி தான். அதை தான் நம்ம இப்ப கேட்கிறோம். திடீர்னு இன்னைக்கு அவங்க PM ஸ்ரீ திட்டத்தை ஏத்துக்கோங்க. PM ஸ்ரீ திட்டத்துல என்ன இருக்குது? ஒண்ணுமே கிடையாது. அப்ப அந்த திட்டத்தை விட மிக சிறப்பான திட்டமாக தமிழ்நாட்டினுடைய பாடத்திட்டம் இருக்குது. இதை வேணா நீங்க ஏத்துக்கோங்கடான்னு நம்ம சொல்லி பார்த்துட்டோம். அவங்களுக்கு எப்பவுமே ஒரு முன்னேற்றத்திற்கான ஒரு விஷயத்தை சொன்னா அவங்களுக்கு பிடிக்காது. அவங்களுக்கு கும்பமேளாவில் ஒரு 50 கோடி பேர் போய் குளிச்சுட்டாங்களா ஒரே இடத்துல, அந்த இடத்தையே கலீஜ் ஆக்கிட்டாங்களா, அது அவங்களுக்கு ஒரு பெரிய பெருமையா இருக்கும். இந்த மாதிரியான பெருமைகளை மட்டுமே அவங்களுக்கானதாக அவங்க என்ன சொல்றது, வரலாற்றில் பதிவு செய்யணும்ன்ற முடிவோட இருக்கும்போது அவங்க கிட்ட போய் நம்ம பாடத்திட்டம் உயர்ந்ததுன்னு சொல்லிட்டு சொன்னா அவங்களுக்கு புரியுமா? அது புரியவே இல்லை. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ திடீர்னு மும்மொழி கொள்கையையும் புதிய கல்விக் கொள்கையையும் நீங்க திணிச்சீங்கன்னா உடனே நாங்க பயந்து போய் ஐயோ இல்லைன்னா நமக்கு நிதி கிடைக்காம போயிடும் அப்படின்னு பயந்துடலாம் மாட்டோம். நாங்க தமிழ்நாடு முதலமைச்சர் ரொம்ப தெளிவாவே திட்டமிட்டு இந்த அரசாங்கத்தை நடத்திட்டு வர்றாரு. எங்களுக்கான தொழில் வாய்ப்புகளை நாங்க பெருக்கி இருக்கிறோம். தமிழ்நாட்டினுடைய வருவாயை நாங்க உயர்த்தி இருக்கிறோம். எப்படி இருந்தாலும் எங்களுடைய பிள்ளைகளுக்கு எங்களால் தரமான கல்வியை கொடுக்க முடியும் அப்படிங்கிற உறுதியை இன்றைக்கு தமிழ்நாடு அரசு எல்லாருக்குமே அந்த நம்பிக்கையை கொடுத்திருக்கிறது. அதனால இந்த பூச்சாண்டிக்கெல்லாம் இங்க யாரும் பயப்பட மாட்டாங்க. இன்னொன்னு, தமிழ்நாட்டுல இருமொழி கொள்கை அப்படிங்கிறது காலாவதியான கொள்கைன்னு சொல்லிட்டு இங்க ஒரு ஆளு சொல்லிட்டு இருக்கான். யாருன்னா இந்த மாநில தலைவரா இருக்காருல்ல, இந்த என்ன கட்சி, இது பாஜக, அந்த கட்சியோட தலைவராக இருக்கிற அண்ணாமலை. அவருக்கு செல்லமால பேர் வச்சிருக்காங்க. நம்ம ஊர்ல ஆட்டுக்குட்டி அப்படிலாம் வச்சிருக்காங்க. எதை வேணா இருந்துட்டு போட்டோம். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இருமொழி கொள்கை ஒரு தோற்று போன கொள்கைங்கிறத ஏத்துக்கவே மாட்டீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. எவன்டா சொன்னா இருமொழி கொள்கை தோத்து போன கொள்கைன்னு சொல்லிட்டு. இன்றைக்கு அந்த இருமொழி கொள்கை தந்த பாடத்திட்டத்துல படிச்சவங்க தான் இன்றைக்கு வெளிநாடுகளில் பல நிறுவனங்களில் தலைமை பொறுப்புல இருந்துட்டு இருக்காங்க. உலக புகழ் பெற்ற மருத்துவர்களாக இருந்துட்டு இருக்காங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க இருமொழி கொள்கையை பத்தி? இந்த இருமொழி கொள்கையை தான் இன்றைக்கு மற்ற மாநிலங்களும் பேசிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு முன்னெடுத்த இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தால தான் எங்க மாநிலங்களினுடைய எங்களுடைய தாய்மொழி கூட இன்றைக்கு காப்பாற்றப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு கருத்தை இன்றைக்கு பரவலா மேற்கு வங்கம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களினுடைய அறிஞர்களும் அங்க இருக்கின்ற சமூக செயல்பாட்டாளர்களும் தெளிவா பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல நீங்க தமிழ்நாட்டை இந்தி மயமாக்கணும்னு நீங்க முயற்சி பண்றீங்க. அது எந்த காலத்திலும் நடக்கவே நடக்காது. இன்னொரு கேள்வியை அண்ணாமலை கிட்ட நம்ம கேட்கணுங்க. இவ்வளவு பேசுறீங்கல்ல, நீங்க இந்திய ஏத்துக்கோங்க, அதுல படிச்சு அப்படியாக்கும் இப்படியாக்கும் சொல்லிட்டு இந்த பானிபூரி 2 அதிகமா கொடுங்க அப்படின்னு கேட்கறதுக்குலாம் எங்களுக்கு இந்தி தேவையில்லை. சரியா? அப்புறம் உங்களுடைய பாஜகவினுடைய ஆட்சி நடக்கிற மகாராஷ்டிராவில் அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அது இந்த அண்ணாமலைக்கு தெரியுமா தெரியாதா? ஏன்னா அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, மகாராஷ்டிராவில் அரசு அலுவலகங்களில் மராத்தி மொழியில்தான் உரையாடல்கள் இருக்க வேண்டும் சொல்லிட்டு உத்தரவே போட்டிருக்காரு. மீறுவோர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சுற்றறிக்கை அனுப்பி இருக்கிறார். யாரு? உங்களுடைய பாஜக முதலமைச்சர், மகாராஷ்டிராவினுடைய முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் சொல்லியிருக்கிறாரு. அவர் இன்னொன்னு சொல்றாரு, வெளி மாநிலத்தவர்களோடோ அல்லது வெளிநாட்டவர்களோடோ நீங்க பேச வேண்டிய நிலை வரும்போது பொதுவான தொடர்பு மொழியை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப பொதுவான தொடர்பு மொழி எதுவாக இருக்க முடியும்? ஆங்கிலமாகத்தான் இருக்க முடியும். அப்போ உங்களுடைய பாஜக முதலமைச்சர் இப்படி ஒரு சுற்றறிக்கை வெளியிட்டிருக்கும் போது இதுவரைக்கும் நாங்கள் அப்படித்தான் கடைபிடித்து வருகிறோம். எப்போ? பேரறிஞர் அண்ணா காலத்திலிருந்து இந்தி அப்படிங்கிறத எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஆங்கிலமும் தமிழும் தான் தமிழ்நாட்டினுடைய மொழிகளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இருமொழி கொள்கை இங்க கொண்டு நடைமுறைப்படுத்திட்டு இருக்கோம். எங்க மேல நீங்க இப்ப பிளாக்மெயில் பண்ணி ஒரு அசிங்கமான ஒரு அரசியலை பண்ணி
நீங்க இந்திய திணிச்சிடலாம் அப்படின்னு முயற்சி செய்றீங்க. ஏன் போய் மகாராஷ்டிராவுல போய் பேசுங்களேன் உங்க தேவேந்திர பட்னாவிஸ் கிட்ட. ஏன் இப்படி பேசுறீங்க? நீங்க வந்து மராட்டின்னு சொல்லக்கூடாது, ஹிந்தி தான் சொல்லணும். ஹிந்தி தான் வந்து எல்லா மொழியிலும் இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்க சொல்லி பாருங்களேன் பார்க்கலாம். இன்றைக்கு எல்லா மாநிலங்களிலும் அந்தந்த தாய்மொழி குறித்த விழிப்புணர்வு வந்திருக்கு. இந்தி வந்ததுனால எங்க தாய்மொழி அழிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு மராட்டியத்தினுடைய அறிஞர்கள் வந்து கவலைப்படுறாங்க. அவங்க சொல்றாங்க, இந்தி திரைப்படங்கள் தான் இங்க அதிகமாக வருகிறது. மராட்டி மொழியில் திரைப்படங்கள் வர்றது கிடையாது. மராட்டி மொழியில் திரைப்பட பாடல்களை எங்களால கேட்க முடியல. ஏதோ அங்கங்க சின்ன சின்ன கிராம பகுதிகளில் மட்டும்தான் மராட்டி பேசப்படுகிறது. எங்களுடைய மராட்டியை இந்த இந்தி அழித்து விட்டதுன்றதா இன்றைக்கு மகாராஷ்டிரா மக்களினுடைய குமுறலாக இருக்கிறது. அதேதான் இன்னைக்கு மேற்கு வங்கத்துல. மேற்கு வங்கத்தினுடைய பாஜக தலைவர் மாநிலத்தில் இங்க இருக்காருல இந்த ஆட்டுக்குட்டி அண்ணாமலை, இதே மாதிரி அங்க ஒருத்தர் இருக்காரு. அவர் பேரு திலீப் கோஷ். அவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? அதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். உலகின் தலை சிறந்த மொழிகளில் ஒன்றான பெங்காலி மேற்கு வங்கத்தில் இருந்தே மறைந்து வருகிறது. இங்கு திருமண நிகழ்ச்சியில் கூட ஹிந்தி பாடல்களின் ஆதிக்கமே இருக்கிறது. பெங்காலி டிவி சீரியல்களில் கூட ஹிந்தி தான் காட்டுகின்றனர். சரியா? ஹிந்தி பாடல்களைத்தான் காட்டுகின்றனர். உங்களின் வேர்களை இழந்து விடாதீர்கள். அதாவது வேர்கள் அப்படின்றது என்ன? மொழி அங்கதான் இருக்கு. சரியா? உங்களின் வேர்களை இழந்து விடாதீர்கள். பெங்காலிகளாக பெங்கால் கலாச்சாரத்தை பாதுகாப்பதிலும் போற்றுவதிலும் பெருமிதம் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாரு? மேற்கு வங்கத்தினுடைய பாஜக தலைவராக இருக்கிற திரு திலீப் கோஷ் சொல்லியிருக்கிறாரு. இல்ல இந்த அண்ணாமலைக்கு கொஞ்சமாவது சூடு சொரணை வெக்கம் மானம் இல்ல சோத்துல உப்பு போட்டுதான் திங்கிறாரா நான் கேட்கிறேன். அங்க இருக்கிறவர்கள் உங்களுடைய பாஜகவில் இருப்பவர்கள் கூட அவரவர்களுடைய தாய்மொழி தான் முக்கியம், இந்தி எங்களுடைய தாய்மொழியை அழிக்குதுன்னு சொல்லிட்டு எவ்வளவு மொழி உணர்வோடு சுயமரியாதையோடு அவங்க இருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டுல இருந்துகிட்டு இங்க எங்க வரி பணத்துல படிச்சு ஐபிஎஸ் ஆகி நீங்க சம்பாதிச்சு சோறு தின்னுக்கிட்டு இங்க வந்து நீங்க இந்திக்கு ஆதரவா பேசுறீங்க. உங்களுக்கு வெக்கமா இல்லையா கொஞ்சம் கூட? அண்ணாமலைக்கு மட்டும் இல்ல, இங்க பேசுற அக்கா தமிழிசை சவுந்தரராஜனுக்கும் சேர்த்துதான் கேட்கிறேன் நான். நீங்க தேவேந்திர பட்னாவிஸும் திலீப் கோஷுக்கும் இருக்கிற அந்த ஒரு தாய்மொழி உணர்வு என்பது இங்க இருக்கிற அண்ணாமலைக்கும் தமிழிசைக்கும் ஏன் இல்லாம போச்சு? நீங்க வந்து இந்தி அப்படிங்கிறத உங்களுடைய வட மாநிலங்களில் இருக்கிற நிலையை நீங்க வந்து இன்றைக்கு கண்கூடா பார்த்துட்டு இருக்கீங்க. அங்க என்ன நிலை இருக்கிறது? உத்தரப்பிரதேசத்துல இந்தி பாடத்துல அவங்களுடைய தாய்மொழின்னு நீங்க சொல்ற இந்தி பாடத்துல 2 லட்சத்துக்கும் மேல மாணவர்கள் ஃபெயில் ஆயிருக்காங்க. அந்த கன்றாவி எல்லாத்தையும் விட்டுட்டு அதையெல்லாம் பேசுறதை விட்டுட்டு இங்க வந்து நீங்க என்ன சொல்றீங்க? தமிழ்நாட்டுல வந்து தமிழ் ஆங்கிலம் சொல்லிட்டு 2 மொழிகள் தான் சொல்லிட்டு இருமொழி கொள்கைன்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு என்ன நிலைமைனா இருமொழிகளுமே சரியா தெரியல அப்படின்றாங்க. சரி, இருமொழிகளே படிக்கிறதுக்கே எங்க பிள்ளைகள் கஷ்டப்படுறாங்க அப்படின்னும் போது உங்களுடைய கூற்றுப்படி எடுத்துக்கிட்டாலும் கூட கஷ்டப்படுறாங்க அப்படின்றப்போ நீ ஏன் 3ஆவதா ஒரு மொழியை கொண்டு வந்து திணிக்கிற? அது இந்தியா இருக்கட்டும், வேற எதுவா வேணாலும் இருக்கட்டும், 3ஆவதா ஒரு மொழியை ஏன் இங்க வந்து திணிக்கணும்னு நினைக்கிற? நாங்க படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நாங்க எத்தனை மொழிகளை வேணுமானாலும் நாங்க படிச்சுக்கிறோம். சரியா? இப்போ இங்க இருந்து மகாராஷ்டிராவில நீங்க தமிழர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அத்தனை பேருக்கு இன்னைக்கு ஹிந்தி தெரியும், மராட்டியும் தெரியும். அவங்க என்ன இங்க இருந்து 1ஆவதுல இருந்து 12ஆவது வரைக்கும் ஹிந்தி படிச்சுட்டா போனாங்க? இல்ல. அவ்வளவு ஏன் எங்க வீட்லயே வந்து எங்க அக்கா வந்து மகாராஷ்டிராவில தான் இருந்தாங்க. எங்க மாமா வந்து மகாராஷ்டிராவில இருக்கிற ஈபில வேலை செஞ்சாங்க. அங்க இருக்கும்போது அவங்க குடும்பத்தோட அங்க இருந்ததுனால அவங்களுக்கும் அவங்க பிள்ளைங்களுக்கும் இன்னைக்கு மராட்டியும் தெரியும், ஹிந்தியும் தெரியும். எங்க அக்கா இத்தனைக்கும் பள்ளிக்கூடத்துல 3ஆவது வரைக்கும் கூட படிக்கல அவங்க. அவங்களுக்கு எப்படி ஹிந்தி மராட்டியும் தெரியும்? இப்ப பேசுவாங்க அவங்க. அங்க இருக்கிறவங்க கிட்ட இப்பவும் தொடர்புல இருக்காங்க. அவங்க பேசும்போது மராட்டியில தான் பேசுறாங்க. எப்படி தெரியும் அவங்களுக்கு? ஒரு இடத்துக்கு போகும்போது அந்த சூழல் நம்மை அதற்கு ஏற்றாற் போல தகவமைக்கும். இதுதான் உண்மை. இன்னைக்கு இங்க இருந்து துபாய்க்கு வேலைக்கு போறவங்க எல்லாம் வந்து உருதும் அரபியும் கத்துக்கிட்டா போறாங்க? இல்ல அங்க போய் கத்துக்கிறாங்க, அவ்வளவுதான். ஏன் இப்ப வந்து மிலிட்டரியில வேலைக்கு போறாங்க. எங்க ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மிலிட்டரியில இருக்காங்க. அவங்க எல்லாம் போகும்போது இந்திய கத்துக்கிட்டா மிலிட்டரிக்கு போனாங்க? இல்ல, அங்க போய் 1-2 வார்த்தைகளை கத்துக்கிறாங்க, அவ்வளவுதான். அப்போ ஒரு மொழியை கற்றுக்கொள்வதற்கு ஆரம்பத்துல இருந்து 1ஆவது வகுப்புல இருந்து 12ஆவது வகுப்பு வரைக்கும் அதை படிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. சரி, அப்படியே நீங்க சொல்ற மாதிரி எடுத்துக்கிட்டா கூட இன்னைக்கு சிபிஎஸ்இ பள்ளியில படிக்கிற பிள்ளைகள்கிட்ட கேட்டாலே சொல்றாங்க அவங்க அந்த இந்தி பாடத்தை பத்தி கேட்கும்போது ஒண்ணுமே இல்ல, எங்களுக்கு ஆனா ஆவணா தெரியும், 1ல இருந்து 100 வரைக்கும் தெரியும், இவ்வளவுதான் தெரியும், கொஞ்சம் வந்து பழங்கள் பேர் தெரியும், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் எங்களுக்கு தெரியுமே தவிர அதுல வந்து உடனே இலக்கியங்களை கத்துக் கொடுக்கறது கிடையாது, அங்க இருக்கிறதெல்லாம் எங்களுக்கு சொல்லி தரது கிடையாது. இவ்வளவுதான் இந்தி அப்படிங்கிறது. அப்ப அதுல இந்திய படிச்சுட்டு என்ன பண்ண போறாங்க அவங்க? அந்த இந்தியை வச்சு சிபிஎஸ்இல படிச்சவங்க யாரும் வந்து வெளியில போகல, வெளி மாநிலங்களுக்கு போகல, வெளிநாடுகளுக்கு போகல, ஆங்கிலத்தை வச்சுதான் போயிருக்காங்க. அப்ப இது எல்லாமே நீங்க உங்களுடைய இந்துத்துவ அரசியலுக்காக, பார்ப்பனிய அரசியலுக்காக நீங்க செஞ்சுட்டு தமிழ்நாட்டுல நாங்க வந்து இருமொழி கொள்கையையும் மும்மொழி கொள்கை எதிர்ப்பையும் அரசியலுக்காக செய்யறோம்னு நீங்க சொன்னீங்கன்னா, ஆமா நாங்க அரசியலுக்காக தான் செய்யறோம். இப்ப என்ன பண்ண போறீங்க? நீங்க என்ன பண்ண போறீங்க? தமிழ்நாட்டுல மொழி என்பது ஒரு அரசியல், தமிழ்நாட்டில் இன உணர்வு என்பது ஒரு அரசியல். எல்லாத்துலயுமே நீங்க அரசியல் இருக்கு. நீங்க உணவுல அரசியல் செய்யலாம், உடையில அரசியல் செய்யலாம், மதத்தை வச்சு அரசியல் செய்வீங்க. ஆனா நாங்க மக்களினுடைய மேம்பாட்டுக்காக, தமிழ்நாட்டினுடைய முன்னேற்றத்திற்காக நாங்க ஒரு மொழி கொள்கையை வச்சிருந்தா அது உங்களுக்கு அரசியலா?
ஏன் இதே அரசியல நீங்களும் செய்யுங்களேன். எது எடுபடுதுன்னு பார்க்கலாம். அண்ணாமலை, நீங்க தமிழ்நாட்டுல உங்களுடைய கட்சி அலுவலகத்த வச்சிருக்கீங்க. சரியா? அத முதல்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இங்க நீங்க உங்க கட்சி அலுவலகத்துல தமிழ்ல பேசுறீங்களா? இல்ல இங்கிலீஷ்ல பேசுறீங்களா? இல்ல ஹிந்தியில பேசுறீங்களா? இனிமே நீங்க என்ன பண்ணுங்க, தமிழ்நாடு பாஜகவிலிருந்து வருகின்ற எந்த அறிக்கையாக இருந்தாலும் இந்தியில தான் வரணும். அண்ணாமலை இனிமேல் செய்தியாளர் சந்திப்புல இந்தியில தான் பேசணும். உங்களுக்கு ஹிந்தி தெரியலனா உங்க பக்கத்துல ஒருத்தர் உட்கார்ந்திருந்தாரே நேத்து அந்த இதுல செய்தியாளர் சந்திப்புல. அவர் பேர் என்ன? திருப்பதி நாராயணன். நாராயணன் திருப்பதி நாராயணனா? சரி, ஏதோ ஒண்ணு. முன்னாடி இருந்தா பின்னாடி இருந்தா ரெண்டுமே ஒண்ணு தானே. சரியா? அப்போ அவர்கிட்ட நீங்க ஹிந்தி கத்துக்கோங்க. சரியா? அவர் சொல்லி தருவாரு. அவர் வந்து ஹிந்தி கத்துக் கொடுப்பாரு. நீங்க ஹிந்தியில தான் இனிமே பேசணும் அண்ணாமலை. அதுக்கப்புறம் வந்து என்னது, இவர் மோடி, அமித்ஷாலாம் வரும்போது நீங்க வந்து மொழிபெயர்க்க கூடாது. சரியா? ஆங்கிலத்தில் வந்து அதை மொழிபெயர்த்து சொல்லக்கூடாது. அதுலயும் எச் ராஜாவ தயவு செஞ்சு மொழிபெயர்க்க விட்டுறாதீங்க. அவர் வந்து என்ன சொன்னார் ஒரு தடவ, இது என்னமோ ஒண்ணு சொன்னாரு. சிறு நீர் பாசனமா என்னமோ ஒண்ணு மொழிபெயர்த்துட்டாரு. அது ரொம்ப அசிங்கமா போச்சு. ஸோ அதெல்லாம் வேண்டாம் உங்களுக்கு. அதனால நீங்க ஹிந்தியில பேசினா ஹிந்தியில மட்டுமே பேசிட்டு போயிடுங்க. சரியா? அப்போ மோடி வந்தாலும் ஹிந்தியில தான் பேசணும். அமித்ஷா வந்தாலும் ஹிந்தியில தான் பேசணும். அதை வந்து யாரையும் வைத்து நீங்க என்ன பண்ணக்கூடாது, ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க கூடாது. உங்களுக்கு உண்மையிலேயே வந்து இந்தி மேல அவ்வளவு பாசம் இருக்கு அப்படின்னு சொன்னா, நம்பிக்கை இருக்குன்னு சொன்னா, இந்தி அனைத்தையும் சாதிக்கும். இந்தி தான் எங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். இந்தி தான் எங்களுக்கு தேர்தல்ல வாக்குகளை பெற்றுத்தரும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருந்துச்சுன்னா, நீங்க இனிமே தமிழ்நாட்டில் எந்த பாஜக காரனும் பொதுவெளியில பேசும்போது, ஊடகங்கள்ல பேசும்போது, பாஜகவா இருந்தாலும் சரி, பாஜகவுக்கு காவடி தூக்குறவனா இருந்தாலும் சரி, யாருமே இனிமே தமிழ்லயோ ஆங்கிலத்திலயோ பேசக்கூடாது. இந்தியில மட்டும்தான் நீங்க பேசணும். சரியா? இப்படி நீங்க பேசுனீங்கன்னா தேர்தல்ல முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். உங்களுக்கு தைரியம் இருந்துச்சுன்னா பேசுங்க. இன்னைக்கு நான் 25ஆம் தேதி வந்து இவர் வராரு. யாரு? நம்ம உங்களுடைய அமித்ஷா. அமித்ஷா வராரு. எங்களுடைய துணை முதலமைச்சர் நேற்று நடந்த ஆர்ப்பாட்டத்தில் அவர் சொல்லிட்டாரு, இனிமே கோ பேக் மோடி கிடையாது, கெட் அவுட் மோடி தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. மோடி மட்டும் இல்லைங்க, எந்த தலைவர்கள் வந்தாலும் இங்க கெட் அவுட் தான். சரியா? அமித்ஷா வராரு. அவருக்கு நீங்க வரவேற்பு கொடுக்கறது எப்படி கொடுப்பீங்க எங்களுக்கு தெரியாது. ஆனா கோவை மாவட்டத்துக்கு வர்ற அமித்ஷாவுக்கு வரவேற்பு கொடுப்பதற்கு எங்களுடைய அண்ணன் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து ரொம்ப தயாரா இருக்காரு. ரொம்ப சிறப்பான வரவேற்பு கொடுப்பாரு. அதை நீங்க வந்து பார்க்க தான் போறீங்க. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே மோடியை மூத்திரச்சந்துல ஓட விட்ட மாநிலம் தான் இந்த தமிழ்நாடு அப்படிங்கிறதையும் நீங்க கவனத்துல வச்சுக்கணும். இன்னொன்னும் சொல்றோம், தமிழ்நாட்டின் மீது எப்பொழுதுமே எந்த ஆட்சியாக இருந்தாலும் ஒரு அச்சம் கலந்த ஒரு மரியாதை அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். இப்பவும் உங்களுக்கு அது இருக்கு. அதனாலதான் என்ன பண்றீங்கன்னா கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க, தயவு செஞ்சு ஏத்துக்கோங்க அப்படின்னு எங்க கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா 1976ல அபிஷியல் லாங்குவேஜ் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு அன்றைக்கு காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்துச்சு. அந்த 1976ல் அந்த அபிஷியல் லாங்குவேஜ் ரூல்ஸ் கொண்டு வரும்போது, ஏன்னா தமிழ்நாடுனா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா? உங்களுக்கு வந்து அதெல்லாம் வந்து புரியவும் மாட்டேங்குது, தெரியவும் மாட்டேங்குது. அதனால நான் சொல்றேன், அந்த அபிஷியல் லாங்குவேஜ் ரூல்ஸ் அப்படிங்கிறது 1976 1976 அப்படி கொண்டு வரும்போது அதுல 3 அந்த இதெல்லாம் சொல்லும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, அபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் 1963 பிராக்கெட்ல 19 ஆஃப் 1963 சொல்லிட்டு அதனுடைய ஒரு திருத்தமாக இது வந்து கொண்டு வராங்க 76ல. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தீஸ் ரூல்ஸ் மே பி கால்டு த அபிஷியல் லாங்குவேஜஸ் ரூல்ஸ். ஓகேவா? 1976 இது ஒரு பாயிண்ட். அடுத்ததாக அவங்க சொல்றதா முக்கியம். கொஞ்சம் நல்லா கவனிங்க. யார்கிட்ட சொல்றேன் நான்? இந்த அண்ணாமலை கிட்ட தான். They shall extend to the whole of India. இந்தியா முழுமைக்கும் இது விரிவுபடுத்தப்படும். எக்ஸப்ட் த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. தமிழ்நாடு தவிர்த்து அப்படிங்கிறத தெளிவா அதுல அன்னைக்கு சொன்னாங்க. ஏன் தெரியுமா? இத்தனைக்கும் அன்று எமர்ஜென்சி நடைமுறையில இருந்த ஒரு காலகட்டம். எமர்ஜென்சியின் போது முக்கியமான தலைவர்கள் எல்லாம், பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்த ஒரு காலகட்டத்தில் கூட தமிழ்நாடு குறித்த ஒரு அச்சம் என்பது அன்றைக்கு அந்த ஆட்சியாளர்களுக்கு இருந்ததுன்னு சொன்னா, இங்க நடந்த போராட்டம் 1938 தொடங்கி 65 அதுக்கப்புறம் 86 வரைக்கும் இங்கே நடந்த போராட்டத்தினுடைய வீரியம் அவர்களை அன்றைக்கு எக்ஸப்ட் த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு அதுல போட வச்சுச்சு. இதை வந்து இந்த ஆட்சி செய்ய தெரியாத அல்லது வந்து ஒரே பார்வையோடு, ஒரே கொள்கை, ஒரே மாதிரியான இந்தியாவை கட்டமைக்க வேண்டும், பன்மைத்துவம் தேவையில்லை, இங்க வந்து ஒற்றை இந்தியா, இந்துத்துவ இந்தியா, இது வந்து பார்ப்பனிய இந்தியா, அப்படியெல்லாம் நாங்க கட்டமைக்க போறோம்னு சொல்லிட்டு இருக்கிற உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அதனால நான் எடுத்து சொல்றேன், எப்பொழுதுமே தமிழ்நாடு என்பது தனித்துவமான மாநிலம்தான். அது சட்டத்திலேயே அவங்க கொண்டு வந்த அந்த ரூல்ஸ்லயே அதை சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா,
தமிழ்நாட்டினுடைய போராட்ட குணத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். அதை தான் எங்களுடைய முதலமைச்சர் உங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்லியிருக்கிறார். நீங்க இப்படியே எங்களை பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, தமிழ்நாட்டினுடைய தனியான குணத்தை நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கும். அவ்வளவுதான்.